மீடியா சார்பில் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக இந்த கொரோனா ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இன்று வரை மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வறுமையில் வாழும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்துல ஆளும் அரசானது பல்வேறு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மக்களை முன்னெடுப்பதற்காக பல நல்ல உதவிகளையும் சிக்கல்களை தீர்க்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழக அரசு இன்னும் என்ன சொல்ல போனா மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் போதாதுங்க. ஏதோ 2000 ரூபாய் கொடுக்கறாங்க, அதெல்லாம் போதாது. இன்னைக்கு பெண்கள் குடும்பத்துல எல்லாருமே நொடிஞ்சு வீட்டுல அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களால எந்த மாதிரியான குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விலைவாசி அதிகரிப்புனால எந்த பொருளை ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் மாத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. 500 ரூபாய் மாத்தினா எந்த பொருளுமே நமக்கு நிறைவா கிடைக்கிறது இல்ல. விலைவாசி ஏற்றம், பொருட்கள் தட்டுப்பாடு, விவசாயம் விவசாயம் இன்னைக்கு அந்த அளவுக்கு விளைச்சல் அமோகமா இல்ல. அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். எத்தனையோ விவசாயிகள் தற்கொலைகளை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல மதுவை படிப்படியா ஒழிப்போன்னு சொன்னாங்க. இன்னைக்கு குடும்பங்கள் வறுமையில வாடுறதுக்கு காரணம், முக்கிய காரணம் இந்த மது. இந்த மது இன்னைக்கு படிப்படியா ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 2000 கடை அவங்க மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா எங்க திறந்திருக்காங்க. முழுமையா மதுவிலக்குன்றது தமிழ்நாட்டுல ஒரு கேள்விக்குறியாதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆண்களுடைய வருமானமானது முழுமையாக தமிழக அரசு பறித்துக் கொள்ளும் சூழல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இத தமிழக அரசு உடனடியா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில மக்களை மேம்படுத்துவதற்கு உடனடியா இந்த மதுவிலக்கை அமல்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்தணும். அவங்களுக்கு உண்டான மது மறுவாழ்வு இல்லங்களை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும். அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு மதுவால விபத்துகளாலும் மதுவினால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளாலும் நிறைய பேர் இறந்திருக்காங்க, அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதனால என்ன சொல்றது, அவங்களுடைய குடும்பத்துல உள்ள பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூட சூழ்நிலையில இருக்காங்க. இந்த கொரோனா சமயத்துல அந்த வேலையும் கிடைக்காத சூழ்நிலை, அந்த குழந்தைகளுக்கான கல்வி கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆண் வர்க்கத்தினுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களால, இந்த அரசாங்கத்தினுடைய தேவையில்லாத ஒரு விஷயத்தால, இந்த மதுவால இன்னைக்கு ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை இந்த அதிமுக அரசு, ஆளும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களை மீட்க வழிவகுக்க வேண்டும். இரண்டாவதாக, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இன்னைக்கு பெருமளவுல கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. மது போதையாலும் மற்ற இது மாதிரி என்ன சொல்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாலும் பல்வேறு மகளிரும் பெண் குழந்தைகளும் பல்வேறு இடங்கள்ல பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு என்ன செய்யறதுனே புரியாம காவல் நிலையத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கிடையாது. ஒரு சில என்ன சொல்றது பணபலம், அதிகார பலம் உள்ளவங்களால அவங்களுடைய உயிருக்கே பெரும் ஆபத்தா இருக்கு. அதுக்கும் மேலே துணிஞ்சு வரவங்க வழக்குகள் நிலுவையில இருக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாலியல் பலாத்காரங்களுக்கு கடுமையான மரண தண்டனை வேணும்னு நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கம் மட்டும்தான் இன்றைக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் உயிர் பலி அதாவது மரண தண்டனை அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடாதுங்க. எந்த ஒரு உயிரை இவங்க சித்திரவதை செஞ்சு பறிக்கிறாங்களோ அப்போ அவங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனையை விரைவில் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டங்களை நிறைவேற்றணும். இந்த மதுவை ஒழிக்கணும். மக்களை மீட்பதற்கான முன்னேற்ற வழிகளை, அவங்களுக்கான தொழில் ரீதியான என்ன சொல்றது நிதி ரீதியான உதவிகளை இந்த தமிழக அரசு மேற்கொண்டு மக்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தின் கோரிக்கையாக இங்கே வைக்கிறோம்.